வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளெயின் குருமா தான். அது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு கப்பு தேங்காய், ஒரு பே லீஃப், பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு மிளகு, 2 ஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு கிராம்பு போட்டிருக்கேன். இந்த 1 கிராம் ஸ்பூனில் வந்து சோம்பு, அதே அளவு ஜீரகம், கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் நெய், எண்ணெய் எல்லாம் விட்டுட்டு இந்த ஹோல் ஸ்பைஸ் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் ஜீரகமும் தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 பெரிய வெங்காயம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கூடவே கீறி வச்ச ஒரு பச்சை மிளகா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கும் போது கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதங்கின உடனே, ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு கிடையாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு சேர்த்துடலாம். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கின உடனே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளியை இதோடு சேர்த்துடலாங்க. இது வந்து பிளெயின் குருமா. நம்மகிட்ட காய் வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லாதப்போ நம்ம இதையே செஞ்சிடலாம். பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு, ஒரு கை புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அந்த புதினாவையும் இதோடு சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா கமன்னு வாசம் அடிக்குது. உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் எதுவுமே தேவையில்லை. இப்போ இது நல்லா வதங்கின உடனே இதுக்கு தேவையான காரம் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். வெறும் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். இந்த முந்திரி எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு, அப்புறம் திக்கனிங் ஏஜென்ட்டு. அப்போ நல்லா தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். நான் இப்போ இது 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். இப்போ அதுக்கு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி, ரோட்டி, பூரி, நான் எல்லாத்துக்குமே இந்த பிளெயின் குருமா நல்லா மேட்ச் ஆகும். சூப்பராக சாஃப்டாக சப்பாத்தி வந்துருச்சு. இது தோசைக்கு கூட தொட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கும் நல்ல மேட்ச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சப்பாத்தி போட்டுடலாம். தக்காளி குருமா வைக்கிறதோட இந்த மாதிரி வச்சா இது கூட கொஞ்சம் அதோட டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. காயிலன்னு கவலைப்படாமல் நம்ம இந்த பிளெயின் குருமா வச்சிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு குருமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. சும்மா வாசம் கம்மன்னு இருக்குது. கொதிக்கும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்த உடனே இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்ம சப்பாத்தி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.